ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த நாளில் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து நிற்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துடைய வருகையில் அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு தகுதி என்ன என்று சொல்லி நான் பார்ப்போமானால், முதலாவதாக என்ன தகுதியாய் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக நிற்க தகுதி உடையவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், கடந்த வாரத்தில் சொன்னது போல எல்லா மனிதனும் தேவ மகிமையை இழந்து போனான். மறுபடியும் அவன் தேவ சாயலை அணிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு கூட மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. அவன் மறுரூபமாக்கப்பட்டால்தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். இல்லை என்றால் தகுதியாக்கப்பட முடியாது. உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தகுதி இருந்தால்தான் அந்த காரியத்திற்கு முன்பதாக அல்லது அந்த காரியத்தை பிடித்து கொள்ள முடியும். உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக்கப்படுகிறார்கள். படிப்பதற்கும் தகுதி வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் தகுதி உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அது என்ன தகுதி? அதை குறித்து நாம் வாசிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். தகப்பன் பிள்ளைக்கு உரிய ஒரு தகுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு துன்மார்க்கமாய் அலைய புறப்பட்டான். தேவ சமூகத்தை விட்டு அல்லது தகப்பனுடைய சமூகத்தை விட்டு பிள்ளை என்று சொல்லுகிற அதிகாரத்தை இழந்து, தகுதியை இழந்து உலகத்திற்குள்ளே சுற்றி திரிகிறான். தகப்பனோடு உலாவின மகன், தகப்பனோடு சஞ்சரித்த மகன், அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அவனோடு கூட மகிழ்ச்சி அடைந்த மகன், தகப்பன் பிள்ளை என்று சொல்லுகிற உரிமை உள்ளவர்களாய் காணப்பட்ட மகன், இப்பொழுது தன்னுடைய அல்லது தனக்கு சொந்தமான சுதந்திரத்தையும் அப்பா என்று சொல்லுகிற அந்த தகுதியையும் இழந்து உலகத்திற்குள்ளே சென்றான். பாவத்தை அவன் அனுபவித்தான். உலகத்திற்கு அவன் அடிமையாக்கப்பட்டான். தகப்பனுக்கு பிள்ளையை என்று சொல்லுகிற தகுதியை இழந்தான். தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இழந்து போனவனாய், தகப்பனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் போனான். இப்பொழுது அவன் தகப்பனுக்கும் மகனுக்குள்ள உறவு இழக்கப்பட்டது, உறவு பிரிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். கைகளை விட்டு எல்லாம் போயிற்று, ஆஸ்திகள் எல்லாம் போயிற்று, சுதந்திரம் எல்லாம் போயிற்று. நிர்கதியாய் நிற்கிறான். தன்னுடைய சரீரத்தை போஷிப்பதற்கு
ஆகாரம் கூட கிடைக்க பெறாதவனாக அவன் தன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் மாற்றிக் கொள்ளுகிறான். பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காதவனாக பசியினால் வாடின பொழுது தகப்பனை நோக்கி பார்க்கிறான். தகப்பனை நோக்கி பார்க்கிறான். என் தகப்பனுடைய வீட்டில் இருந்த பொழுது என் தகப்பனுக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி உள்ளவனாய் இருந்தேன். அந்த தகுதியை நான் இழந்து போனேன். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆடல் பாடல்கள், தகப்பனோடு பந்தியிலே இருந்த காட்சிகள், ஆகாரத்தை புசித்த காட்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்கவில்லையே என்று சொல்லி நினைத்து தகப்பனை உற்று பார்க்கிறான். நான் தகப்பனிடத்திற்கு போவேன், தகப்பனுடைய பாதத்தில் விழுவேன். தகப்பனே, நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி என் பாவத்தை அறிக்கையிடுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். சொல்லிக்கொண்ட மனிதன் அப்படியே பன்றிகளுக்கு மத்தியிலே இருக்கவில்லை. அந்த இடத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு போகிறான். அவன் நினைத்திருப்பான், இந்த கோலத்திலே என் தகப்பன் என்னை அடையாளம் பார்க்க முடியுமா? என் தகப்பனுக்கு முன்பதாக நான் நிற்க முடியுமா? என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? சரீரம் உருகுலைந்த நிலைமையில் நிற்கிறேனே, உடுப்பதற்கு ஆடை இல்லாதபடிக்கு அரைகுறை உடையோடு கூட, அழுக்கடைந்த உடையோடு கூட நிற்கிறேனே. என் தகப்பன் ராஜாதி ராஜா, என் தகப்பன் ஆளுகை செய்கிற ஆண்டவர், என் தகப்பன் ஆளுகை செய்கிறவர், ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். என்னை பார்த்தால் ஏற்றுக்கொள்வாரா? அதற்கு நான் தகுதியுடையவனாய் இருக்கிறேனா? தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். பாவம் உணர்த்துகிறது. உணர்த்தப்பட்டவனாய் புறப்பட்டு சொல்லுகிறான். அவன் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் மகனை பார்க்கிறான், ரூபத்தை பார்க்கிறான். அலங்கோலமான நிலைமை, அலங்கோலமான ஆடைகள், அழுக்கு நிறைந்த சரீரம், எந்த மனிதனும் உறவாடக்கூடாத நிலைமையில் இருக்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அல்லது தகப்பனுடைய பாதத்தில் விழுகிறான். தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் என்று, தகப்பன் மகன் என்று சொல்லி அறிந்தவனாக, அவருடைய சாயலை அறிந்தவனாக ஓடி போய் மகனை கட்டி தழுவி முத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், தகப்பனே, உம்முடைய பிள்ளை அல்ல, உம்முடைய வேலைக்காரனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், வேலைக்காரனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே என்று சொல்லி பாதத்திலே விழுகிறான். தகுதி என்ன? தகப்பனுக்கு முன்பதாய் நிற்பதற்கான தகுதி என்ன? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரலோகத்தின் தேவனை உற்று பார்க்கிறது தான் மனம் திரும்புதல். தான் இருக்கிற இடத்தை பார்த்து, இருளுள்ள இடத்தை பார்த்து, அந்தகாரத்தில் இருக்கிற இடத்தை பார்த்து பரலோகத்தின் தேவனை உற்று பார்க்கிற வேளையில் தான் இருக்கிற இடத்தை விட்டு தேவ சமூகத்தை பார்க்கிறது தான் மனம் திரும்புதல். பவுலடிகள் எழுதுகிறார், முன்னே நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தீர்கள், இப்பொழுதோ
இப்பொழுதோ கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினீர்கள். அந்தகாரத்தில் இருந்த நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறினீர்கள் என்று பவுலடிகள் எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நிற்பதற்கு தகுதி என்ன? முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அதுதான் முதல் தகுதி. மனம் திரும்ப வேண்டும். இருக்கிற இடத்தை விட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். மகன் பன்றி கூட்டத்தில் இருக்கிறான், பாவத்திற்குள்ள இருக்கிறான். ஆனால் அப்படியே இருந்து விடவில்லை. தகப்பனை நோக்கி பார்க்கிறான், மனதை திருப்புகிறான், மனதை தகப்பனுக்கு நேராக திருப்புகிறான். அப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் தகப்பனுக்கு முன்பதாய் வருகிறான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். தான் இருக்கிற நிலைமையை கர்த்தருக்கு முன்பதாய் தெரிவிக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு நின்றுவிட முடியாது. மனம் திரும்பினால் போதாது, பாவம் கழுவப்பட வேண்டும். மனம் திரும்பினோடு நிறுத்திவிடவில்லை, பாவம் கழுவப்பட வேண்டும். ஆகவே தன் தகப்பன் சொல்லுகிறான். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படாமல் வஸ்திரத்தை உடுத்துவிக்க முடியாது. அழுக்கோடு எந்த மனுஷனும் வஸ்திரத்தை அவன் உடுத்துவிக்க முடியாது. பழைய வஸ்திரத்தோடு அல்லது பழைய பாத்திரத்தில் இருக்கிற அந்த ரசத்தை வைத்துக் கொண்டு புதிய ரசத்தை ஊற்றினால் எல்லாம் கெட்டு போகும் என்று சொன்னாரே, அப்படியே பாவ வஸ்திரத்தை களைந்து போட்டால்தான் புதிய வஸ்திரத்தை உடுக்க முடியும். உடுத்தி இருந்தால் மாத்திரமே தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி. இல்லை என்றால் தகுதியாய் இருக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே இந்த நாளிலே தன்னை யோசித்து பார்த்து, ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? தேவ சமூகத்திற்கு முன்பதாய் நிற்பதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? பவுலடிகள் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாய் என்று சொல்லுகிறாரே. நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? இயேசுவே, உயிர்த்தெழுதலின் நாளிலே நான் உம்முடைய சமூகத்தை தரிசிப்பதற்கு நான் தகுதிதானோ என்று சொல்லி கேட்டு இந்த நாளிலே மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து செபியுங்கள். பாவம் கழுவப்பட செபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆண்டுடைய கரத்தில் ஆண்டவரே என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லுவோமா? எல்லாரும் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் முகம் கிருபை நிறைந்த முகம், எல்லா மனிதரையும் ரட்சிக்கக்கூடிய முகம். அந்த ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி இயேசுவே தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் உம்முடைய ஜீவனை கொடுத்திரே ஆண்டவரே. அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரே, எந்த அருவருப்பான இடத்துல இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
முதலாவது தகுதி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது ஆண்டவரே. அந்த இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். நிரப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.